ஹஸ்தினாபுரம் பகுதியை பராமரிப்பதற்கும் 12 பேர் கொண்ட குழுக்கள் செயல்படுகின்றது. வாரத்தின் இறுதி நாட்களில் அர்ஜென்டினாவில் வசிக்கும் உள்ளூர்வாசிகள் தியானம் செய்வதற்காக இந்த பகுதியில் அதிக அளவில் கூடுகிறார்கள். இந்தியாவில் நடக்கும் வழிபாடுகளைப் போல இங்கு கிடையாது. சத்தம் போட்டு மந்திரங்கள் உச்சரிப்பது கிடையாது. தேவையில்லாமல் சத்தம் போடுவது கிடையாது. அதற்கு பதிலாக அமைதியான முறையில் கடவுளிடம் ஞானத்தை தரும்படி மனதிற்குள் தியானத்தின் மூலமே வேண்டிக் கொள்கிறார்கள். அதனால்தான் ஹஸ்தினாபுரம் ஞானத்தின் நகரமாக போற்றப்படுகின்றது. ஹஸ்தினாபுரத்தில் விநாயகர், கிருஷ்ணர், சூரியன், நாராயணன், சிவபெருமான் ஆகியோருக்கு தனித்தனியே சிலைகளுடன் கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாது இங்கு பாண்டவர்களுக்கும் தனியே கோவில் உள்ளது. கோவில் இருப்பது அடர்ந்த வனப்பகுதியில். இந்த கோவிலின் வேலிகளுக்கு வெளிப்புறத்தில் நிறைய பசுமாடுகளை பார்க்க முடியும். அங்கு மேய்ச்சலில் இருக்கும் பசுக்கள் எந்த பயமுமின்றி நிம்மதியாக மேய்ந்துவிட்டு நிழலுள்ள இடத்தில் படுத்து உறங்குகின்றன. ஹஸ்தினாபுரத்தில் அனைத்து மக்களின் மத உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கப்படுகிறது. ஹஸ்தினாபுரத்திற்குள் மட்டும் இந்து கடவுள்கள் தவிர பிற மதத்தை சேர்ந்த 10 கடவுள்களுக்கு கோவில்கள் இருக்கின்றன. புத்தர் கோவில், கன்னிமரியா கோவில், கிரேக்க கடவுளுக்கு ஒரு கோவில் என நிறைய கோவில்கள் இருக்கின்றன. ஹஸ்தினாபுரத்திற்குள் அழகிய நூலகம் ஒன்றுண்டு. அந்த நூலகத்தில் முழுக்க மதங்கள், தத்துவங்கள், தியானம் மற்றும் ஞானங்கள் தொடர்புடைய புத்தகங்கள் நிறைந்திருக்கின்றன. அதிலும் கூட மதங்கள் தொடர்புடையவற்றில் இந்து மதம் குறித்த நூல்கள் தவிர மற்ற எல்லா மதத்தினருக்குமான நூல்களும் சிந்தனை பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன. கணேஷ் சதுர்த்தி, பைஷாகி போன்ற பண்டிகைகளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். யோகா, தியானம், தத்துவம், பக்தி பாடல் மற்றும் புனித நாடகம் ஆகியவற்றில் வகுப்புகளை நடத்துகிறார்கள். பட்டறைகள், கருத்தரங்குகள் ஆகியவற்றை தொடர்ந்து ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறார்கள். ஹஸ்தினாபுர அறக்கட்டளை யோகாவில் முதுகலை படிப்பை நடத்துகிறார்கள். 3 ஆண்டுகள் கொண்ட படிப்பு இது. இந்த வகுப்புகள் வார இறுதி நாட்களில் மட்டுமே நடத்தப்படுகின்றன. ஹஸ்தினாபுரா மையங்களில் 2500 மாணவர்கள் யோகா மற்றும் தத்துவம் படிக்கின்றனர். மாணவர்களுக்கு தத்துவம் குறித்த 100 ஆசிரியர்களும் 120 ஆசிரியர்கள் யோகாவும் கற்பிக்கப்படுகிறார்கள். ஹஸ்தினாபுரம் என்னும் இந்த பாரம்பரிய பூமி இன்னும் அர்த்தமுள்ளதாகவே பலருக்கும் ஞானத்தை வழங்குகின்ற, நன்மையை செய்கின்ற ஒரு இடமாக இருந்து வருகிறது.